திமுக முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் மீது நில அபகரிப்பு புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவர செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், 2024 நாடாளுமன்றத்தின் போது வாடகைக்கு பெற்ற இடத்தை அபகரிக்க முயற்சி என முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் மீது புகார் தெரிவிக்கப்பட்டது குறித்தான வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது குறித்தான விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். சென்னையில் முன்னாள் அமைச்சர் டி.எம். அன்பரசன் மீது நில ஆக்கிரமிப்பு மற்றும் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு குற்றச்சாட்டுகளுடன் முதல்வர் முகவரித்துறையில், அதாவது செக்ரட்டேரியட் அலுவலகத்தில் இந்த புகாரானது அளிக்கப்பட்டிருக்கு. அதன் பேரில் தற்போது பரங்கிமலை போலீசாரும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த புகாரில் பிசிஎம் சன்ஸ் நிறுவனத்தின் ராஜேஷ் சோமசுந்தரம் என்பவர் இந்த புகார் மனுவை அளித்திருக்கிறார். செயின்ட் தாமஸ் மவுண்டில் இருக்கக்கூடிய தனது 5500 சதுர அடி சொத்து கடந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்காக தேர்தல் அலுவலகம் அமைப்பதற்காக 6 மாதம் குத்தகைக்கு வழங்கப்பட்டதாக அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். குத்தகை காலம் முடிந்த பின்னரும் சொத்து திருப்பி ஒப்படைக்கப்படவில்லை என்றும் எந்த வாடகையும் செலுத்தப்படவில்லை என்றும் அவர் அந்த மனுவில் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் குத்தகை ஒப்பந்தத்தில் இடம்பெற்றிருந்த நபரின் முகவரி போலியானது என்றும் பின்னர் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முன்னாள் அமைச்சர் இந்த சொத்தை நிரந்தரமாக வைத்துக் கொள்ள விருப்பம் தெரிவித்ததாகவும் ஆனால் தாம் மறுத்ததாகவும் அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். எனவே சொத்தை மீட்டு தரவும் சட்டவிரோத ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டவர்களை அடையாளம் கண்டு அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் தெரிவித்திருக்கிறார். தற்போது அந்த அந்த நிலமானது தற்போது திமுக அலுவலகமாக செயல்பட்டு வருகிறது. இந்த திமுக அலுவலகமாக செயல்பட்டு வருவதை அடுத்து தற்போது புகார் அளிக்கப்பட்டு அதன் பின்னர் தற்போது பரங்கிமலை போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆக்கிரமிப்பு நிலத்தில் திமுக அலுவலகம் அமைக்கப்பட்டிருப்பது தற்போது இருக்கக்கூடிய அரசியல் நிலவரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவலுக்கு நன்றி.